ரொம்ப நாள் ஆச்சு கோல்டு பிளேட்டட் சில்வரில் வீடியோ போட்டு 9 கேரட் வந்து நிறைய பார்த்துருப்போம். ஸோ இப்போ 5th ஃப்ளோருக்கு வந்திருக்கோங்க. கோல்டு பிளேட்டட் சில்வரில் வந்து புது கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் ஆகிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து தாலி செயின் டிசைன்ஸு. இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து தாலி செயின் கலெக்ஷன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 24 கிராம்லேருந்து ஒரு 42 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜு எவ்வளோ, ஜிஎஸ்டி அது பற்றின டீட்டெயில்ஸும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள். முக்கியமான அப்டேட் என்னென்னா, இப்போ வந்து சாரீ பின்னு அண்ட் வந்து ஹேர் கிளிப் இதெல்லாம் வந்து கோல்டு பிளேட்டட் சில்வரில் கொண்டு வந்திருக்காங்க. தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிட்டு போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் வெள்ளியில் கோல்டு பிளேட்டடில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு நியூ கலெக்ஷனுங்க. நம்ம ஆல்ரெடி சரவணா எலைட்லேயே வந்து கோல்டு பிளேட்டட் சில்வரில் நிறைய தாலி செயின் டிசைன்ஸ்லாம் காட்டியிருப்போம். அதெல்லாம் சூப்பர் ஹிட்டான வீடியோ. அது பார்க்கலாம் ஐ கார்டில் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கூட போய்ட்டு நீங்கள் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே நான் வந்து டேகையுமே காமிச்சிருக்கேன். பர்டிகுலர் டிசைனுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் டேகில் கூட வீடியோ ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இதுவுமே நியூ டிசைனுங்க. இதுவும் நியூ அரைவல் தான். அப்படியே ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு திரும்பினா கூட கழுத்தில் வந்து அந்த டிசைன் தெரியும். ஏன்னா ஒரே பக்கமாக இருந்தால் தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி, இது வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரியான டிசைனு. இது வந்து ஒரு 32 கிராம் சில்வர் வெயிட்டில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வெள்ளியோட வெயிட்டு. இது ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு முகப்பு செயின் மாதிரியும் இருக்குது. நீங்கள் தாலி சரடாவும் யூஸ் பண்ணிக்கலாம், முகப்பு செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பின் சைடுலாம் ஸ்டோன் கிடையாதுங்க, ஒன் சைடு தான் முகப்பு. அடுத்தது இந்த செயின் பாருங்கள், நல்லா மழைன்னு உருட்டையாக சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு நல்லா வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அகைன் இது டெய்லி யூஸ் பண்ணலாமா டவுட் வரும். அதுவும் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடல் வந்து சூப்பர் ஹிட்டான டிசைனுங்க. இது வந்து நிறைய சேல் ஆகிடுச்சான். ஸோ வந்து இதை ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா எனாமல் வச்ச டிசைனு. அதில் வந்து இது வந்து ஒரு நியூ கலெக்ஷன். இதில் வந்து எனாமல் கிடையாது, பட் வந்து ஒரு கோயில் கான்செப்ட் மாதிரி, ஒரு மண்டபம் கான்செப்ட் மாதிரி, அது நடுவில் வந்து தாயார் இருக்கிற மாதிரியான டிசைனு. 3D எஃபெக்டில் நல்லா சூப்பராக கலரிங்லாம் கொடுத்து, அந்த எனாமல் கலரிங் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த முகப்புக்கு 2 சைடும் வந்து குண்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த செயினில் வந்து 31 கிராம் சில்வர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 சைடும் அந்த குண்டில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் காமிச்சிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த நடுவில் வர தாயார் உருவம் வந்து 2 சைடுக்குமே வேறு வேறு கலர் கொடுத்துருக்காங்க. திரும்பினாலும் வேறு வேறு கலர் தெரிகிற மாதிரி 2-in-1 மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி திருப்பி கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். அதுக்கு அடுத்தது மயில் டிசைனு. ஸோ நிறைய மயில் டிசைன் இருந்ததுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மயில் கழுத்து கலரே கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது கூட வெறும் 26 கிராம் சில்வரில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்குறீங்க, இதில் வந்து 24 கிராம் சில்வர் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் ஒரு சூப்பர்பான டிசைனு. நல்லா திரும்புங்க, ரொட்டேட் ஆகும். அந்த முகப்பு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு திரும்பினா கூட டிசைன் தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. லேடிஸோடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு திரும்பினா எப்படி இருக்குமோ அழகாக இருக்கணுன்றதுக்காகவே மேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ ஒரு 20 கிராம் வாங்கின சில்வர் எவ்வளோ ஆகும் அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வரும். அது வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நியூ அப்டேட்டாக வந்திருக்கக்கூடிய சாரீ பின் கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து ஹேர் கிளிப் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கோல்டு பிளேட்டட் சில்வரில் பார்க்கலாம். நிறைய டிசைன்ஸ் வந்திருக்குங்க. எல்லாமே சூப்பரான டிசைன்ஸு. அதை 1 by 1 பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா சாரீ பின் டிசைன்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராம்லேருந்து 10 கிராம் சில்வரில் வருது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்குங்க.
இப்போ வந்து நம்ம கோல்டில் வாங்கினோன்னா ஸ்டோன்லாம் வச்சு வாங்குறதுக்கு மனசு வராது இல்லையா. ஸோ நம்மளுடைய அந்த மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்ச் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு சில்வரில் கோல்டு பிளேட்டடில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நிறைய வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோல்டில் வாங்கினோன்னா ஒன்று தான் வாங்க முடியும் இல்லையா. ஸோ வந்து இதில் நம்ம ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா வெறும் 6 கிராம்லேருந்து 10 கிராம்குள்ளே தான் இருக்குது. சாரி பின்னுங்க, நம்ம பட்டை வைப்போம் இல்லையா, அங்கே வந்து நிறைய பேர் வந்து சாரியை வந்து சாதா பின்னில் குத்துனாலும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது அங்கே ஒரு கிராண்ட்னஸ்க்காக பின் பண்ணுற அந்த சாரி பின் போட்டுக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போவுமே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலெக்ஷன்ஸை வந்து கோல்டு பிளேட்டட் சில்வரில் பார்க்குறேன். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வீடியோவில் வந்திருக்கோம் கோல்டு பிளேட்டட் சில்வரில். பட் சாரி பின் காட்டுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இப்போ பார்க்குற மயில் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செமி ஆன்டிக்கில் வந்திருக்குங்க. அழகாக மயில் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்க மாதிரி காமாக உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு மாடலு. பின்னுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸுமே வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேம் டிசைன் மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. அகைன் வந்து சில்வர் கிராம் வெயிட் வந்து 8 கிராமில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி வேறு. இது வந்து ஒரு நம்மளுக்கு கிளிப்பு மாதிரி இருக்கும், பட் வந்து இது சாரி பின் தான். ஸோ இந்த மாதிரி கூட நிறைய பேர் விரும்புவாங்க. கொஞ்சம் வந்து எலிகண்ட்டாக இருக்கணும் நம்ம அது வந்து வேர் பண்ணும்போது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த டிசைனு. மோஸ்ட் ஆஃப் த டிசைன் பீகாகில் தாங்க வரும், பட் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் க்ளோஸ் அப்லேயும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதிலலாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் அந்த ஒரு மாதிரி கெம் ஸ்டோன் மாதிரி வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து ஒரு ரூபியில் வேர் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா பிங்க் கலர் ஸ்டோன் வச்சதெல்லாம் வேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேட்சாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்புங்க. சாரி பின்னில் இன்னும் கூட காஸ்டிங் மாடலில் இருக்குது. அதுவும் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. வீடியோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசேல் வேல்யூ டெய்லி யூஸ் பண்ணலாமான்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து ஹேர் கிளிப்பு. அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நியூ அரைவல் இல்லையா, அதனால் வந்து ஸ்டாக் நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஹேர் கிளிப் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஆன்டிக்கில் இருக்குது. 11 கிராம் சில்வர் வெயிட்டில் வந்திருக்கு. கீழே வந்து பீட்ஸு பேர்ல் பீட்ஸ் தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. பின்னாடி கிளிப்புமே காட்டியிருக்கேன் க்ளோஸ்அப்பில். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கெம்ஸ்டோன் மாதிரி ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. மேடம் இதெல்லாம் வந்து கவரிங்லே கிடைக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் சில்வரில் காட்டிகிட்ருக்கீங்களே, நாங்கள் கவரிங்லே வாங்கிக்கோங்க ஒரு 500 1000 கொடுத்து அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. பட் வந்து வெள்ளியில் வாங்கும்போது நம்மளுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குல்ல. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் 9 கேரட் கோல்டு சில்வர் கோல்டு பிளேட்டட் சில்வர் இதெல்லாம் போட்டுட்டு ப்ரமோஷன் கொடுக்குறாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதில் ஒன்றும் எந்த தப்பும் இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறது வந்து தங்கம் வாங்க முடியாதவங்களுக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான். அதே மாதிரி அவங்க வாங்குற அந்த பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூவும் இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டமை உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு முக்கியமானது மேக்கிங் சார்ஜ் எவ்வளோன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி வீடியோவில் பார்த்த எல்லா டிசைன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பர் கிராம் 1 கிராம் சில்வருக்கு 200 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸாக போடுறாங்க. கூடவே எல்லா பொருளுக்கும் கொடுக்குற மாதிரி ஜிஎஸ்டியும் கொடுக்கணும். ஸோ வந்து நம்ம வாங்குகிற வெயிட்டுக்கான சில்வர் ரேட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் 1 கிராமுக்கு 200 ருபீஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிளிப்போ சாரி பின்னோ ஒரு 6 கிராம் கூட வச்சுக்கோங்களேன். 6 கிராம் எடுத்துக்கிறோன்னா இன்றைக்கான சில்வர் ரேட்டு இன்றைக்கி கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல, ஒரு 200 ருபீஸ்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கிராமுக்கு எவ்வளோ ஆகும், 1200 ரூபா ஆகும். ப்ளஸ் வந்து அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 1 கிராமுக்கு 200 ரூபானா அது ஒரு 1200 ரூபா ஆகும், 2400 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2500 ரூபா ஒரு 6 கிராம் ஒரு கிளிப்பு ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னா 2500 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது தப்பாக கூட சொல்லியிருக்கலாம், உடனே கமெண்ட்டில் வந்து கரெக்ட் பண்ணாதீங்க. நான் அப்ராக்சிமேட் ரேட்டை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ருப்பீஸில் கூட சொல்லுங்கள் மேம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும்னு கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன்.
ஹேருக்கு ப்ளே ஸ்டோன் வச்ச மாதிரியான டிசைன்ஸ் இதெல்லாம் 23 கிராம் சில்வர் இதில் இருக்குது. இதுக்கு ரீசேல் வேல்யூ என்னன்னு கேட்பீங்க. தங்கம் மாதிரியே வெள்ளியும் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ வந்து இதையுமே வந்து நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் கழித்து இப்போ நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி என்ன சில்வர் ரேட்டோ அந்த ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க, இந்த ஸ்டோன்ஸு இதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு. அண்ட் என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்னா, வாங்கிட்டு ஒரு 6 மாதத்துலேயே நீங்கள் ரீசேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்காது. மினிமம் ஒரு 5 இயர்ஸ் கழித்து விற்கும்போது உங்களுக்கு அதனுடைய அப்ரிசியேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ரீசேல் வேல்யூ சொல்லிட்டேன், மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பாலிஷ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு வரலாம். ஸோ வந்து நீங்கள் சரவணா எலைட்லேயே கொண்டு வந்து பாலிஷ் போயிடுச்சுன்னா நீங்கள் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். பர் கிராமுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு அவங்க சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ரீபாலிஷும் இங்கேயே பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோன்ற டவுட் உங்களுக்கு வரலாம். ஆனால் வந்து அது கிராம் வெயிட்டில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க, அதனால தான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாரீ பின்லேயே வரக்கூடிய இந்த காஸ்டிங் மாடல் சொன்னல அந்த மாதிரியான டிசைனு. இதில் மயில் தொகையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது சாரீ பின்னு தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரியான சாரீ பின் டிசைனுங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்டோன்ஸ் வச்சா ரொம்ப பிடிக்கும், சில்க் சாரீக்கு மேட்சாக இருக்கும்னு நினைப்பீங்க. நீங்கள் ஸ்டோன்ஸ் ஜுவல்ஸும் வேர் பண்ணுவீங்க, அதுக்கு மேட்சாக இருக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான டவுட்டு, லாஸ்ட் டவுட்டு, டெய்லி யூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு காமிச்சு அந்த தாலி முகப்பு செயின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணலாமான்ற டவுட் வரும். ஏன்னா இப்போ இந்த சாரீ பின்னு கிளிப்லாம் வந்து நம்ம அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவோம், எப்படியுமே ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வேர் பண்ணுவோம். தாலி சரடெல்லாம் வாங்குறது வந்து நம்ம டெய்லி போட்டுக்கலான்னு கூட நீங்கள் நினைப்பீங்க, வெள்ளி தானேன்னு. பட் வந்து அது கோல்டு பிளேட்டட் சில்வர்ன்றதுனால நம்ம அதை டெய்லி யூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ வந்து நீங்கள் வெளியில் அக்கேஷ்னலாக போகும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சப்போஸ் கோல்டில் வந்து நிறைய மாடல் போட்டுக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வரில் வாங்கி நிறைய டிசைன்ஸ் வாங்கி கூட நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அது வந்து அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலான்னா, மேலே வந்து சென்ட்டெல்லாம் படாமல், நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால் சென்ட் அடிப்போம் மேலே, அந்த மாதிரி பர்ஃப்யூமோ சென்ட்டோ இதெல்லாம் படாமல் போட்டுட்டு போயிட்டு வந்து கட்டிட்டு அழகாக நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத்தில் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு லைஃப் வரும், அந்த பாலிஷ் போகாமல் இருக்கும். இந்த மயில் டிசைன்லாம் பாருங்கள் ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்குது. அது நடுவில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த டெம்பிள் ஜுவல்ஸ்லலாம் வரும், அந்த மாதிரியான கெம் ஸ்டோன் மாதிரி இருக்குது. இது வந்து ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. 6 கிராம் சில்வரில் வந்திருக்கு. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது. மயில் தான், அகைன் மயில் தான், பட் வந்து ஒரு ஸ்டைல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. லிட்ரலி ஒரு லைக் ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குது. டைமண்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ், அதே மாதிரி இருக்குது. கிளிட்டரிங்காக இருக்குது. நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்குறேன், நேர்லேயும் பார்க்கும்போது நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது. நீங்கள் ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணும்போது அது தெரிஞ்சுக்குவீங்க. டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் இருக்கேன், நான் எப்படி வாங்குறதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சில்வர் பர்ச்சேஸ்லாம் 5,000 அபோவுக்கு தான் அவங்க ஆர்டர் எடுப்பாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.